ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட் அப்படின்னு ஒரு ஒண்டர்ஃபுல்லான சச் அ குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெய்னர் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, சைல்ட்ஸோட, லவர்ஸோட, கப்புள்ஸோட எல்லோரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு படம் தான் இந்த கோட். அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர்ன்ற வார்த்தைக்கு ஒரு 100% இல்லை, 200% பொருத்தமான ஒரு படமாக தான் அந்த கோட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைட்டில் கார்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், வெங்கட் பிரபு ஹீரோ. ஸோ வெங்கட் பிரபு சாரோட ஒவ்வொரு அந்த ட்ரிக்கியான அவரோட டைரக்ஷனில் வர படத்துக்கெலாம் வெங்கட் பிரபுஸ் ஃபீஸ் அந்த மாதிரி நிறைய வைப்பார். ஸோ அது மாதிரி இதில் வந்து வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட ஹீரோவாக தென் அதுக்கப்புறம் பார்ட் 2 லீடு கொடுத்து வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்னு போடுறதெல்லாம் ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸ் அது அப்படி கண்ணு முன்னாடி நிற்கிது. ஸோ அதனால் சொல்கிறேன். தென் படத்தோட பேர் கோட் ஏன் அப்படின்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் பேன் இண்டியா மூவியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக தி கோட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. தென் ஒரு அழகான ஒரு நார்மல் சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் அதை எடுத்த விதமும், அதை எடுத்துக்கிட்டு அவங்க போன லொக்கேஷன்ஸும், அதுக்கான அவங்க மெனக்கடல்களும், தென் அதை எவ்வளோ என்டர்டெய்னாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ் அண்டு சச் அ இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி அப்படின்ற கேரக்டராக தான் விஜய் சார் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. தென் அவரோட பையன் ஜீவன் அப்படின்ற இளைய தளபதி இன்னொரு விஜய் சார் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ டிஏஜிங் ஃபேக்டர்லாம் பார்த்தாலும் கூட அதில் நடிச்சிருக்கிற தளபதியும் சரி, இதில் தளபதியும் சரி, ரெண்டுமே நமக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உத்தரவாதமாக செம்மையாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். தென் இன்டர்வலுக்கு அப்புறம் தளபதி விசஸ் இளைய தளபதின்னு வரும்போதெல்லாம் படம் ஹியூஜ் பாயிண்டில் போய் நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். தென் ஒரு நார்மலான சப்ஜெக்ட் தான். அந்த கதை என்னன்றீங்கன்னா, சின்ன வயசில் தொலைஞ்சு போன பையன் ரொம்ப நாள் கழித்து திரும்பி வரான். திரும்பி வந்து அவர் சப்போர்ட் பண்ணாமல் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க பாப்பாவை ஏதோ ஒரு சம் ரீசனுக்காக. அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தா அதுக்கு மோகன் சாரோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், தென் ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறான், தென் ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி முடிக்கிறதான் ஸ்டோரி. இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. நம்ம ரொம்ப நான் டிஏஜிங்னு டைம் ட்ராவலாக இருக்குமோ, இல்லை அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோ, தென் வேறையா அதுவும் நிறையா நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி. பட் ஆனால் அது அவங்க மேற்கொண்ட விதமாக இருக்கட்டும், அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே செட் பண்ணதாக இருக்கட்டும், மிரட்டிட்டார் விபி அப்படின்னு சொல்லணும். தென் படம் ஆரம்பித்த உடனே வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு மாசிவான ஒரு லொக்கேஷனில் மோகன் சாரோட ஃபேமிலியை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஃபேமிலி சாரை டார்கெட் பண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் தான். பட் ஆனால் அதில் ஃபேமிலிஸும் இறந்துடும். ஸோ அதுதான் ரூட் காஸ் மாதிரி, அந்த தான் வேறு, அதிலேருந்து தான் எப்படி இது பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது, தென் ஃபைனலி எங்கே போய் முடியுதுன்ற மாதிரி ஒரு அழகான ஆர்க்காக அற்புதமாக செயல்படுத்தியிருந்தார் விபி சார் அப்படின்னு சொல்லலாம். தென் தளபதிஸோட பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி கதையை பற்றி என்னென்னு பார்த்தாலும் படத்தோட பிளாட் அண்டு அடுத்ததுன்றது சொல்லியிருந்தேன். தென் அப்படி இருக்கும்போது அங்கே ஸ்னேகா மேம் கூட அவர் பண்ணுற ஸ்னேகா மேம் நினச்சிருக்காங்க. ஸோ ஸ்னேகா மனு அப்படின்ற கேரக்டரில் வராங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கனாலே அது அவங்களுக்கும் விஜய் சாருக்கும் இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், தென் பிரபுதேவா சார், பிரசாந்த் சார் வர சீன்ஸாக இருக்கட்டும், தென் அவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அஜ்மல் சார், பிரபுதேவா சார், பிரசாந்த் சார், தென் விஜய் சார் 4 பேர் வந்து ஒரு ஸ்குவாடில் ஏஜென்ட்டாக இருக்குனாங்க. தென் அதுக்கு ஏற்பட்ட கார்படியாக இருக்கட்டும், அவங்க ஒரிஜினலாக சொல்லும் போது அவங்க ரியாக்ட் ஆகிறதா இருக்கட்டும், திருப்பி போய் சொல்கிறதா இருக்கட்டும், தென் இதுவே பெரிய ட்விஸ்ட் நினச்சா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், தென் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டு அடுத்தடுத்துக்கு போகிறதா இருக்கட்டும், தென் பெஸ்ட்டு இதாக பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் விபி சார். தென் லைலா மேம் வந்து பிரசாந்த் சாரோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பிரபுதேவா சார் ஐ திங்க் சிக்கலாக பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். தென் ஜெயராம் சார் ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்களுக்குலாம் அதாவது பாஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நசீம் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. தென் பிரபுதேவா சாரோட கேரக்டர் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அவர் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கட்டும், தென் ஃபைனலி அவர் மேக் பண்ணுற எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். தென் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபேஸ் ஷாப் இருக்கும், சுனில் வர்சஸ் கல்யாண் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு யார் சுனில் யார் கல்யாண் தெரியும்னா போய் படத்தை பாருங்கள். அந்த ஃபேஸ் ஷாப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் எந்த ட்விஸ்ட்டையுமே சொல்லாமல் முடிஞ்சளவு இது பண்ணுறேன். பட் ஆனால் கேமியோஸை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான கேமியோஸை மட்டும் சொல்லி அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்காகவே நீங்கள் படத்தை போய் பாருங்கள் அப்படின்றதுக்காக சொல்லலாம் அப்படின்றது தான்
ஃபைனலாக முடிவு பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகா மேமோட போர்ஷன்ஸ் காமிக்கும்போது பின்னாடி வந்து வசீகரா படத்தோட ஆல்பம் ஃப்ரேம் இருக்கும் பின்னாடி. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நமக்கு ஒரு நாஸ்டாலஜியான மூமெண்ட் வரும். ஸோ அது நல்லா இருந்தது. தென் ஏன்னா வசீகரா படத்தில் ஸ்னேகா மேமும் சாரும் பேர். தென் அப்போ எடுத்து சாரோட ஃபோட்டோ, விஜய் சாரோட ஃபோட்டோ தென் அது வந்து இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தென் அவருக்கு மகளாக பண்ணியிருக்கவங்களுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தென் டிஏஜிங்குமே அவ்வளோ ஒன்றும் தெரில, பட் இருந்தாலும் நீட்டாக பண்ணிடுறேன். தென் கேப்டன் வர சீன் வந்து அது டிஏஜிங் கொஞ்சம் நல்லா இல்லை, சரியாக இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் அவருக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தது வந்து ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். தென் லைலா மேம் வந்து டாக்டர் கேரக்டர் பண்ணாங்க. தென் மீனாட்சி சௌத்ரி மேமோட அம்மாவாகவும் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. தென் பிரசாந்த் சார் தான் மீனாட்சி சௌத்ரி மேமோட அப்பாவாக ப்ளே பண்ணியிருக்காரு. தென் அவங்களுக்கான அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சின்ன விஜய் சார் வச்சு மீன்ஸ் ஜீவன் அந்த கேரக்டருக்கும் இருக்கிற லவ்வாக இருக்கட்டும், தென் ஸ்பார்க் சாங்காக இருக்கட்டும், தென் அவர் அதை யூஸ் பண்ணுறாரு. தென் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அழகாக ப்ளேஸ் ஆகிருக்கு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிளக்கப்படுறதாகவே அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் வந்து விபி சாரோட கேங், வைபவ் சாராக இருக்கட்டும், பிரேம்ஜி சாராக இருக்கட்டும், தென் சோமினி நம்ம படத்தில் பழைய படத்திலலாம் பார்த்து எல்லாமே இந்த பச்சை இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து போகிறதா இருக்கட்டும். தென் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் விபி சாரோட படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும். தென் ஆனால் ஐ திங்க் அவரோட கெரியர்லேயே ஒரு பெரிய லென்த்து, அதாவது ஒரு பெரிய ஸ்டார் இதுக்கு முன்னாடி மங்காத்தா பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் ஒரு விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு என்டர்டைனராக ஆக்ஷனாக பண்ணி தென் அதுக்கு தேவையான இடத்துல தன் வாய்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது, கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம்லன்னு சொல்லலாம். தென் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் ரேடியன்ஸ் எபிக் அந்த ஸ்க்ரீனில் போய் பார்த்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக எபிக் ஸ்க்ரீனை கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவைனாச்சும், ஒரு சினிமா லவராக இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு தடவைனாச்சும் விசிட் பண்ண வேண்டிய ஒரே ஸ்க்ரீன் எபிக். ஐ திங்க் கோயம்புத்தூரில் அதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ மதுரையில் தமிழ்நாட்டிலே 2வது எபிக் ஸ்க்ரீன் லார்ஜஸ்ட் ஃபார்மேட்டாக வந்து இப்போ இதில் தான் வந்திருக்கு. தென் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைலையுமே கோட்டையுமே கன்வெர்ட் பண்ணி படைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விபி சாருமே ஒரு இதில் போட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு முன்னாடியே ஆட் வந்து தேட்டருக்கு வெளில போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்பிக்கில் போய் எல்லோரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. தென் அதே மாதிரி எப்பிக்கில் தான் போய் பார்த்தோம். எப்பிக் வந்து ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் எதுவுமே தெரியாதுங்க சுற்றி முற்றி. நம்ம அப்படி அதாவது ஸ்க்ரீன் வந்து தரையில் இருந்தே ஆரம்பிச்சோம். தரை மீன்ஸ் அந்த கொஞ்சம் எப்பயுமே நம்ம அப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும், நேராக அண்ணாந்து ரைட்டாக. பட் ஆனால் அது தரையிலேருந்தே ஆரம்பிச்சது ஒரு மாதிரி அழகாக வியூ சூப்பராக இருந்தது. தென் குவாலிட்டியுமே சவுண்ட் குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ எபிக் ஸ்க்ரீன் வந்து என்ன ஒரு 450 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்குலாம் அவைலபிள் இருந்ததுன்னா பக்கத்தில் மதுரையாக இருந்தீங்க இல்லை கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா அங்கே போய் அந்த படத்தை பாருங்கள். அது ரொம்ப ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தென் மோகன் சார் வந்து ஒரு அழகான கேரக்டர். பட் ஆனால் அதை உண்மையை சொல்லி ஒரு கேரக்டராகவும், தென் எப்படிலாம் பண்ணால் என்னென்னலாம் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணி சூப்பராக அப் டு த கிளைமேக்ஸ் வரையுமே நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். தென் செவ்வளோ தான் மொத்த கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட நிறைய கேமியோஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேமியோஸையும் சொல்லணுன்னா அதுக்கே ஒரு பெரிய வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இந்த மொமெண்ட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஃபேன் பாய் அவரோட அந்த மருதமலை மாமணி முருகை அதில் ஆரம்பித்து தென் கடைசியில் மங்காத்தா பிஜிஎம் அந்த அவங்க பொண்ணு வந்து நீ யாரோட ஃபேன்மா தலை ஃபேனுன்னு சொல்லி அதில் முடிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனுமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபேனுமே ரசிக்கணும் அப்படின்றதுக்காக விபி சார் டேரக்ட் பண்ணியிருக்காரு. தென் டைலாக் இருக்காரு, தென் அதை கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லார் ஃபேனுமே என்ஜாய் பண்ணலாம். நாட் ஒன்லி விஜய் சார் அதை நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அதை நடித்த எல்லாருமே ஒரு மாதிரி சச்ச குட்டாக என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி ஒரு படம் தான் கோட் அப்படின்னு சொல்லலாம். தென் இதுக்கப்புறம் கேமியோஸ்குள்ளே போகணும் அப்படின்னா படத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கேமியோஸ் மட்டுமே நான் இப்போதைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லா கேமியோஸும் ஒன்றும் நீங்கள் நேரில் போய் பார்த்துங்க. அது நீங்கள் எதெல்லாம் அவுட் ஆச்சோ அந்த மாதிரி கேமியோஸை மட்டும் ஃபஸ்ட்டே அவுட் ஆனதெல்லாம் அந்த கேமியோஸை மட்டும் சொல்லலாம். தென் த்ரிஷா மேம். ஸோ த்ரிஷா மேம் வந்து மட்ட சாங்க்கு வராங்க. ரொம்ப சூப்பராக ஆடிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி படம் முடிஞ்சதுமே நிற்கும். ஸோ அவ்வளோ அழகாக அந்த ஒரு சாங்கில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் சின்ன விஜய் சாரோட டைலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் இருக்கும். எங்கே அந்த மனுஷால எங்கடா அப்படின்னு தேடுவோம். அது கடைசியில் அந்த டைலாக் முடிகிறதா இருக்கட்டும். தென் அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அந்த ஜில்லாவில் ஒரு வில்லனிசம் காமிச்சிருப்பார். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த இல்லை ஜீவன் கேரக்டர் பார்க்கும்போது ஜில்லாவில் அந்த மாதிரி உனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு. ஜில்லாலே அந்த வில்லனிசம் தான் காமிச்சிருப்பார் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி இருந்த மணி இருந்தது. தென் எஸ்கே. ஸோ எஸ்கே சார் வந்து கிளைமேக்ஸில் ஒரு அழகான கேமியோ. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஃபேன்ஸோட தள்ள தாங்க முடியல. ஸோ அப்படின்னு சொல்லதான் இருக்கட்டும்.
தென் விஜய் சார் சொல்லிட்டாரு கிளிக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டேன், இப்போ எல்லா பெரியவங்களையும் பிடிச்சிட்டேன்னு விஜய் சார்ட்டே போய் சொல்கிறதா இருக்கட்டும். தென் சிவா உங்களால் முடியும்னு மோகன் சார் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். தென் கடைசியில் மாவே அந்த ப்ளூ பர்ஸ் போடும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மாவன் முறை என்னன்னே ஒன்று போட்டுறவா அப்படின்னு கண்ணாந்து பார்த்து சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். தென் ஒரு மாதிரி அது சிவா வந்தது வந்து ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. தென் சிக்ஸர். தென் ஃபைனலி வந்து படத்தை முடிக்கிற சீன் எங்கே போகிறாங்கன்னா 2023 IPL எம்ஐ vs சென்னை மேட்ச் மாதிரி காமிச்சு, ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தென் அதில் தோனி கடைசியில் 6 அடிக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், தென் அந்த தோனியோட அந்த ஷேரிங் தான் இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறது ஒரு டிப்பிக்கல் தமிழ்நாட்டு ஃபேன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேறு லெவல் மூமெண்ட் கிரியேட் ஆச்சு அந்த இடத்துல அப்படின்னே சொல்லலாம். இப்போ தேட்டரே ஒரு மாதிரி வேறு லெவல் பண்ணிட்டாங்க. தென் கடைசியில் அந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம்னு அந்த கமெண்ட்டில் வரும்போது தளபதி வெளில நினைக்கிறது வந்து கூஸ்பம்ஸ் மனுஷன் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பேக்கேஜ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக தான் கோட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சீனையும் ரசிக்கலாம். நான் நிறையா சீன் சொல்லவே இல்லை, ஏன்னா அவ்வளோ ரசிக்கிற மாதிரி குட்டி குட்டி சீன்ஸ்லாம் செதுக்கி இருக்குது படத்தில். ஸோ ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா வேறு மாதிரி என்ஜாய் பண்ணலாம், கப்புள்ஸாக போனீங்கனாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்டுமே வேறு அணி வரன்னு சூப்பராக பிச்சு பரசது செம்மையாக வச்சுருக்காரு விபி சார்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போய் கோட் படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு 3 hours வந்து ஒரு நல்ல என்ஜாய் பண்ணோம், ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு அழகான படம் பார்த்தோம், ஒரு நல்லா சிரிச்சுட்டு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. அதுவும் எப்பிக்கில் பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்ற மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கோட்டை வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் பாருங்கள். அப்படியே தேங்க்யூ.